எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் அது கூடவே ஒரு சின்ன டிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இந்தமாரி கிளாஸ் கண்டெய்னர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்தமாரி நேம் போட்டால் தான் அது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மசாலா ஐட்டம்ஸில் இந்தமாரி ஃபில் பண்ணும்போது நம்ம ஸ்டிக்கரில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வாஷ் பண்ணும்போது போயிடுது. ஸோ அதுக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மசாலா பேக்கில் வர நேமே எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் அம்மா அப்பா யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெயினாக லாஸ்ட் டைம் அம்மா வரும்போது என்னடி எது இதில் வச்சுருக்கிறேனே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்காகவே நான் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதுக்காக தனியாக போய் ஸ்டிக்கர் வாங்கிட்டு நேம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இது ஐடியா தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லாவும் இருந்தது. மோஸ்ட்லி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை ஃபில் பண்ணுவோம், வாஷ் பண்ணுவோம், இல்லைன்னா தொடச்சிட்டு அதை ஃபில் பண்ணி வைப்போம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் எல்லாம் ஒன்றா வந்து எப்போ காலியாகுதோ அப்போ ஃபில் பண்ணிக்கலாம், அப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுனாலேயே என்ன பண்ணிட்டேன், எதையுமே ஃபில் பண்ணவே இல்லை. பாக்கெட்டில் வாங்குறத அப்படி அப்படியே யூஸ் பண்ணிட்டு திரும்ப பாக்கெட்டில் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிடுறது. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து இந்தமாரி ஒரே டைமில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது வாஷ் பண்ணி அது காய வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது பிடிக்கல. பட் இந்தமாரி ஃபில் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்று ஒன்றா பிரித்து அதை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அதை ஃபில் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஜீவன்கள் யார் யார் இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயில் கண்டெய்னர் வாஷ் பண்ணும்போது, அதாவது செராமிக்கு, பிளாஸ்டிக்கு எதுவாக இருந்தாலும் சரி, கிளாஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வாஷ் பண்ணும்போது லிக்விடோடு சேர்த்து சோடா உப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செராமிக் ஆயில் கண்டெய்னர் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதோட கெப்பாசிட்டி 350 ml தான். ஸோ வாங்கும்போது ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த 2 குட்டி ஜார் வந்து ஆயில், நெய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சுடுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லீக் ஆகாது. ஸோ நமக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லாம் இப்போ ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக அந்த வால் வரைக்குமே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து அந்த காஃபிக்கு மக்கு எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுனால திரும்ப ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லி இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன்லாம் கிடையாது. எப்போ இந்த கவுண்டர் டாப் டீப் க்ளீன் பண்ணுவேனோ அப்போ எல்லாமே இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிடுறது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு 3 டயர் உட் ரேக் வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு டிசைனில் கேட்டிருந்தேன், அதேமாரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாண்டுன்னா இதுன்னு சொல்லுவேன். அண்ட் நம்ம நேம் ஊட்டியிருந்த இல்லையா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே அடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் எப்படி இருந்தால் ஆயில் அது மேலே பட தான் செய்யும். நம்ம வந்து டெய்லியுமே அதை வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கலாம். என்னால் நான் அப்படி மெயின்டைன் பண்ணுறது இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் எப்போயாவது ஒரு டைம் தான் அது எல்லாமே நீட்டாக தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வைப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டீல் ரேக் தான். இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ரோல் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரோல் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக தம்பி கேம்ப் கூப்பிட்டு போயிருந்தோம். மதுரைக்கு கூப்பிட்டு போயிருந்தப்போ சரவணா ஸ்டோர் அங்கே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது இப்போ எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சமாக அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆயில் லீக் ஆனாலும் இதை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை போட்டாச்சு. ஆயில் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்டாண்டுக்கு மேலே டாப்பில் வைக்கவே மாட்டேன். ஸோ இந்த ரேக் வந்து கரெக்டாக அதுக்கு செட் ஆச்சு. மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது கை தவறி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே அந்த கவுண்டர் டாப் மேலேயே கிட்டேயே இருக்கிற மாதிரி மட்டும்தான் வைப்பேன். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டாக் வந்து ஆயில் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து செராமிக்கில் வந்து உப்பு, புளி, மிளகாய் இது எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ செராமிக் பார்த்திங்கன்னா இங்கே விருதாச்சலத்தில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். அண்ட் அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் 2 ஜார் வச்சுருக்கேன். உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன். அடுப்புக்கிட்டே இருந்தால் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதோ ஒரு சில சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.